பண்டிகையை பாதுகாப்பாக கொண்டாட வேண்டும் என்பதை உறுதி செய்யும் பணியில் தீயணைப்பு பணியினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பண்டிகையை பிறர் கொண்டாடுவதை பார்த்து மகிழ்வதே தங்களுக்கு ஆத்ம திருப்தியாகும் என அவர்கள் கூறுகிறார்கள். தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசுகளால் ஆங்காங்கே சில அசம்பாவிதங்கள் நிகழ்வதுண்டு. அவ்வாறு ஏதேனும் ஏற்பட்டால் அதனை தடுக்கும் வகையில் தீயணைப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் மட்டும் தீயணைப்பு படையினர் 1008 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பாதுகாப்பு பணி எப்படி நடைபெற்று வருகிறது என்பது குறித்து தீயணைப்புத்துறை அதிகாரி திரு பாலசுப்ரமணியம் நம்மிடையே இருக்கிற அவரிடமே கேட்போம். வணக்கம் சார். தீபாவளி அன்றும் கூட மக்களுடைய பாதுகாப்புக்காக நீங்க இன்னைக்கு பணியில இருக்கிறீங்க, இதை பத்தி சொல்லுங்க. உங்கள் அனைவருக்கும் பாதுகாப்பான தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தீபாவளி அனைவரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என்பதற்காக சென்னையில் 1008 அலுவலர் மற்றும் பணியாளர்கள் 24 மணி நேரமும் பணிபுரிந்து கொண்டு வருகிறோம். உங்கள் அனைவரும் பாதுகாப்பான தீபாவளிக்காக நாங்கள் உறுதியளிக்கிறோம். தீ விபத்து ஏற்படும் போது குறுகலான பாதைகளில் பெரிய தீயணைப்பு வாகனங்கள் செல்ல முடியாத நிலையில் பிரத்யேக சிறிய ரக வாகனங்களும் இருசக்கர வாகனங்களும் தீயணைப்பு பணிக்கு பயன்படுத்தப்படுவதாக கூறுகின்றனர் தீயணைப்பு வீரர்கள். நாங்கள் தீபாவளி கொண்டாடினால் பொதுமக்கள் நிச்சயமாக பாதுகாப்பாக தீபாவளி கொண்டாட முடியாது. அதனால் நாங்கள் தியாகம் செய்து அவர்கள் கொண்டாடுகிற அந்த தீபாவளி பண்டிகையிலிருந்து நாங்கள் மகிழ்ச்சி அடைந்து நாங்கள் தியாகம் செய்து விட்டு வந்து தான் நாங்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்தை விட்டு வந்து பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம். மக்களின் பாதுகாப்பிலேயே தீபாவளி கொண்டாட்டம் என்ற தீயணைப்பு வீரர்களின் பணி பாராட்டுக்குரியது. ஒரு தியாகத்தின் பின்னணியில் தான் மக்கள் இந்த தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடி வருகிறார்கள். இந்த தீயணைப்பு துறையில் மட்டும் சென்னையில் இவர்கள் மட்டுமல்லாமல் இந்த தீபாவளி பண்டிகைக்காக வெளியூரில் இருந்து வந்து கூட 120க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் இந்த தீபாவளி பண்டிகைக்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நிச்சயமாக அவர்களுடைய தியாகம் மெச்சத்தக்கது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் திவாகருடன் மணிகண்டன்.